வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தந்திர முறைகளை கையாளும் ரணில். கொழும்பிலிருந்து திருகோணமலைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட மியன்மார் அகதி. கலாநிதி பட்டம் தொடர்பில் சிஐடி மூவரிடம் வாக்குமூலம். யாழ் போதனா வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் உண்மைகளை சொல்லும் பணிப்பாளர். இலங்கையில் ஆபத்தான நபரொருவர் சுட்டுக்கொலை. பிரதமருக்கும் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் இடையில் சந்திப்பு. மக்களுக்கு மத்திய வங்கியின் விசேட அறிவித்தல். தமிழர் பகுதியில் கிராம சேவகர் நையப்புடைப்பு. தாயாரை சந்திக்க மருத்துவமனைக்கு சென்ற இலங்கை ஜனாதிபதி. ஹட்டனில் விபத்து, மூவர் பலி. இஸ்ரேல் தலைநகரை அதிரை செய்த கவுதிகளின் பாலிஸ்டிக் ஏவுகணை. தலிபான்கள் அதிரடி, பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க இந்தியாவிற்கு வெற்றிகரமான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் ஜனாதிபதி மீது அவதூறு பரப்பும் நடவடிக்கைகளை ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகர்கள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி என பெருமை பேசிக்கொண்டு நாட்டில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள புதிய அரசாங்கத்தை பல மேடைகளில் பகிரங்கமாக ரணில் விமர்சித்து வருகின்றார். எனினும் அனுரவின் பல திட்டங்களின் பின்னால் ரணில் ஆலோசனை வழங்கி வருவதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். ரணில் விக்ரமசிங்க அரசியலில் இருந்து மக்களால் அகற்றப்பட்டவர் என்ற வகையில் மேலும் தந்திரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்று சேர்ப்பது கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தற்போது தீர்க்கமான சவாலாக மாறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சி தலைவராக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்வது முதலாவது சவாலாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது, ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ரணில் ஒன்று சேர்ப்பதும் சையத்துக்கு பாரதூரமான சவால் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். கட்சிக்குள்ளிருந்து சிலர் நீங்கி சென்றுள்ள நிலையில் மேலும் சிலர் கட்சி தலைவர் தொடர்பில் அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கொழும்பு மிரிகான தடுப்பு முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மியன்மார் நாட்டு அகதிகள் 103 பேர் மீண்டும் திருகோணமலைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். திருகோணமலை யமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த இவர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று காலை 6:45 மணியளவில் 2 பஸ்களில் மிரிகான தடுப்பு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இவ்வாறு கொழும்பு நோக்கி அழைத்து செல்லப்பட்டவர்களை மிரிகான தடுப்பு முகாமிலிருந்து பொறுப்பெடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டமையினால் இடைநடுவில் வைத்து அவர்கள் மீண்டும் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மிரிகான தடுப்பு முகாமில் அவர்களுக்கான போதிய வசதிகள் செய்யப்படவில்லை என்றும் சனி ஞாயிறு தினங்களாக இருப்பதால் ஏற்பாடுகளை செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும் அங்கிருந்து தகவல் கிடைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. அத்துடன் மியன்மார் நாட்டு அகதிகளை ஏற்றி கொண்டு வந்த படகோட்டிகளான மியன்மார் நாட்டு பிரஜைகள் 12 பேரையும் இந்த மாதம் டிசம்பர் 31 வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கடந்த 19 மாலை திருகோணமலையை வந்தடைந்த மியன்மார் நாட்டு படகிலிருந்த 115 அகதிகளும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே பதில் நீதவான் அப்துல் சலாம் சாகிர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் படகில் கொண்டுவரப்பட்ட 103 மியன்மார் நாட்டு பிரஜைகளையும் கொழும்பு மிரிகான தடுப்பு முகாமுக்கு அனுப்பி வைக்குமாறும் நீதிபதியால் உத்தரவிடப்பட்ட நிலையிலேயே இவர்கள் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டனர். எனினும் மிரிகான தடுப்பு முகாமில் இருந்து இவர்களை பொறுப்பெடுப்பதற்கு அனுமதி கிடைக்க பெறாமையினால் மீண்டும் இவர்கள் திருகோணமலை யமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை திருகோணமலை செயலகம் செய்து வருவதாகவும் இவர்கள் மீண்டும் நாளை கொழும்பு மிரிகான தடுப்பு முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளதாகவும் திருகோணமலை பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஏஎப்சம் ரியாத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்று எழுதப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது.
குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவொன்று நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செய்து நாடாளுமன்றத்தின் உதவி செயலாளர் நாயகம் உட்பட 3 அதிகாரிகளின் வாக்கு மூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தான் பெற்றிராத கலாநிதி பட்டத்தை நாடாளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் தவறாக குறிப்பிட்டமை தொடர்பில் அமைச்சர் கர்சன நாணயக்கார அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதன்படி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நாடாளுமன்ற அதிகாரிகள் குழுவிடம் நேற்று வாக்கு மூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்தனர். யாழ்போதனா வைத்தியசாலையில் தற்போது 1350 படுக்கைகள் உள்ளன. எனினும் படுக்கை வசதிகள் போதாமையாக உள்ளன. சில சமயங்களில் நோயாளிகள் நிலத்திலும் படுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் மேலும் 3 விடுதிகளை திறக்க உள்ளோம். இதன் மூலம் இந்த படுக்கை வசதிகள் ஓரளவு மேம்படும் என நினைக்கிறேன். மகப்பேற்று கட்டட தொகுதி மற்றும் இருதய நோய் கட்டட தொகுதி அமைக்கப்பட வேண்டும். யாழ்போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் தொண்டர்களுக்கு நாம் நியமனங்களை வழங்க முடியாது. சுகாதார அமைச்சு அதனை செய்ய வேண்டும். யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சையை பெறுபவர்கள் பூரணமான நம்பிக்கையை கொண்டுள்ளனர். ஆனால் சமூக வலைத்தளங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இந்த வைத்தியசாலையில் என்ன நடைபெறுகிறது என்பது தெரியாது என்ற வகையில் வைத்தியசாலையின் சேவையை சிதறடிக்கும் வகையில் சொல்லப்படும் காரணங்கள் பூதாகரமாக வெளியில் கொண்டு செல்லப்படும். ஆகவே உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் என்பதே எனது வேண்டுகோள் என்று தெரிவித்துள்ளார் யாழ்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள். யாழ்போதனா வைத்தியசாலையின் சேவைகள் தொடர்பில் அண்மை காலமாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு செவி வழங்கையிலேயே சத்தியமூர்த்தி அவர்கள் எவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய நபர் மர்ம நபர்களால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார். காலையில் நேற்றிரவு மர்ம நபர்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பெத்தும் அல்லது லுக்கா என்ற நபர் கொல்லப்பட்டார். தடல பிரதேசத்தில் பெண்ணொருவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 256 ரக துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். படுகாயமடைந்த நபர் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட நபர் காலி மெலேகுட பகுதியை சேர்ந்து 5 கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தலின் போது ஏற்பட்ட மோதல் காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பிரதமர் கரணி அமரசூரியவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது தலைமன்னார் பகுதியில் இராணுவம், போலீஸ் மற்றும் கடற்படையினரால் கையகப்படுத்தியுள்ள மக்கள் காணிகள், பொது இடங்கள், ஆலயங்களுக்கு சொந்தமான காணிகளில் இருந்தும் அரச படைகள் வெளியேறி மக்களது பாவனைக்காக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இலங்கையிலிருந்து இந்தியா செல்லும் ஐயப்ப சாமி பக்தர்களின் விமான கட்டணங்களை குறைப்பது தொடர்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் ஏதேனும் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டால் ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் கட்டாயம் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் வழங்கப்படாமல் ஏதேனும் கணக்கு தொடங்கப்பட்டிருந்தால் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை இம்மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக அந்தந்த வங்கிகளில் வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில கணக்கு வைத்திருப்பவர்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கங்களுக்கு பதிலாக வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கங்கள் மற்றும் சாரதி அனுமதி பத்திர இலக்கங்களை வழங்கி வங்கி கணக்குகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இலங்கையர் அல்லாத ஒருவர் செல்லுபடியாகும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவதன் மூலம் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் கணக்கை ஆரம்பிக்க முடியும். இந்த நிலையில் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனம் வீழ்ச்சி இழப்பீடு பெற தேசிய அடையாள அட்டை எண் அவசியம் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாசிவன் தீவு கிராமத்தில் கடமையாற்றும் கிராம சேவகர் வெளிக்கள கடமை நிமித்தம் அலுவலகம் திரும்பும் வழியில் மதுபோதையில் வந்த குழு ஒன்றினால் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிப்பிற்கு உள்ளானவர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் வேளை நாசிவன் தீவு துறையடியில் இடம்பெற்றுள்ளது.
குறித்த சம்பவம் பற்றி பாதிக்கப்பட்ட கிராம சேவகர் தெரிவிக்கும் போது பிரதேசவாசியொருவர் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு பிரதேசத்தில் உள்ள அரச காணி ஒன்றினுள் அத்துமீறி காணியை சுற்றி வேலி அமைத்திருந்த தகவல் அறிந்து தாம் நேரில் சென்று அதனை அகற்றுமாறு கூறியபோது அவ்விடத்தில் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தார். குறித்த காணி விடயம் தொடர்பாக மேற்படினவர் இன்று தமது அலுவலகத்திற்கு வருகை தந்து முரண்பாட்டில் ஈடுபட்டதாகவும் இதன்போது இருவருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் தமது வெளிக்கள கடமை நிமித்தம் வெளியில் சென்றபோது குறித்த நபர் உட்பட 5 பேர் கொண்ட குழுவினர் கம்பு பொலுகள் சகிதம் வந்து தம்மை தாக்கியதாக தெரிவித்தார். இதன்போது சம்பவத்தை கண்ட பொதுமக்கள் சிலர் தம்மை அவர்களிடமிருந்து பாதுகாத்ததாக மேலும் அவர் தெரிவித்தார். சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். ஜனாதிபதி தனது தாயாரை சந்திப்பதற்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நேற்று முன்தினம் பிற்பகல் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தாயாரை பார்வையிட்டார். எவருக்கும் தெரிவிக்காமல் ஜனாதிபதி தனது தாயாரை பார்க்க சென்றதாகவும் அவரது திடீர் வருகையை வைத்தியசாலை ஊழியர்கள் அறிந்திருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் திடீர் வரவால் மருத்துவமனை ஊழியர்கள் பரபரப்படைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியின் தாயார் கடந்த ஒரு வார காலமாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி தனது தாயாரை சந்திக்க ஜனாதிபதி அனுர சென்றுள்ளமை பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் மல்லிகைப்பூ சந்தியில் பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று மல்லிகைப்பூ சந்தி திருப்பத்தில் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளனர். 30 பேரளவில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது பன்னாட்டு. ஜெர்மனியில் இருந்து வந்து சனிக்கிழமை அதிகாலை டெவில் அபிப் ஜாபா பகுதியில் விழுந்த ஏவுகணையை இடைமுறிக்க தவறியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த தாக்குதல் காரணமாக 14 பேர் லேசான காயமடைந்ததாக இஸ்ரேலிய மருத்துவ சேவை தெரிவித்துள்ளது. ஈரானுடன் இணைந்து கவுதிகளின் செய்தி தொடர்பாளர் அவர்கள் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் யாவா பகுதியில் இராணுவ இலக்கை தாக்கியதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் சிறு காயங்களுடன் 14 பேருக்கு துணை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் சிலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. காசாவில் பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையாக செயல்படும் வகையில் கவுதிகள் இஸ்ரேலை நோக்கி ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக ஜெர்மனியில் சில பகுதிகளை கைப்பற்றி ஜெர்மன் குழுவிற்கு எதிராக இஸ்ரேலும் பதில் தாக்குதல்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் எல்லைக்கு அருகிலுள்ள பாகிஸ்தான் இராணுவ புறக்காவல் நிலையத்தின் மீது சனிக்கிழமை இரவு நடத்திய தாக்குதலில் 16 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 5 படுகாயம் அடைந்துள்ளனர். முற்றுகை நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கி சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. சுமார் 30 போராளிகள் மலைப்பாங்கான புறக்காவல் நிலையத்தை 3 பக்கங்களிலிருந்தும் தாக்கியதாக மூத்த உளவுத்துறை அதிகாரியொருவர் AFP-யிடம் தெரிவித்தார். 16 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் மற்றும் 5 பேர் படுகாயம் அடைந்தனர் என்று அவர் கூறினார். சோதனை சாவடியில் இருந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள், ஆவணங்கள் மற்றும் பிற பொருட்களை தீவிரவாதிகள் தீ வைத்து எரித்தனர். ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கைபர் பக்கந்துர்வா மாகாணத்தின் மக்கீன் பகுதியில் நடந்த தாக்குதலில் இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையை 2வது உளவுத்துறை அதிகாரியும் அனாமதேயமாக உறுதிப்படுத்தினார். பாகிஸ்தானின் தலிபான்கள் உள்நாட்டு பிரிவு ஒரு அறிக்கையில் இது எங்கள் மூத்த தளபதிகளின் தியாகத்திற்கு பழிவாங்கும் வகையில் நடத்தப்பட்டது என்று கூறியது. இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் இரவு பார்வை சாதனம் உள்ளிட்ட இரவு உபகரணங்களை கைப்பற்றியதாக குழு கூறியது. இந்த சம்பவம் குறித்து பாகிஸ்தான் ராணுவம் இதுவரை இந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.